சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வை ரத்து செய்வதுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. புதுச்சேரி கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை தொடக்கம். பராமரிப்பின்றி பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தம். ஒப்பந்த ஊழியர்களுக்கு 15 நாட்களுக்கும் குறைவாக பணி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பிஆர்டிசியை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வை ரத்து செய்வதுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், டெல்லியில் போராடும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி அஜந்தா தியேட்டர் சிக்னல் அருகே ஒன்று கூடிய 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் கண்டன கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியபடி கோஷமிட்டபடியும் ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றனர். மிஷன் வீதி வழியாக சென்ற மாணவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து போராட்டத்தை தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தடுப்பு கட்டைகளை அகற்றிவிட்டு மாணவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்பட முயன்றதால் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் போராட்ட இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிவாரணம் வழங்கி வீடு என்று சொல்லி போராட்டம் நியாயமான போராட்டம் அமைதியான முறையில அவரை பார்த்துதான் நியாயம் கேட்க வந்திருக்கோம். மஞ்ச மாட்டோம் ரத்து செய் புதுச்சேரி கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி கடலோர பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்திய கடலோர காவல்படை, கடலோர போலீசார், இந்திய கடற்படை மற்றும் பல்வேறு பாதுகாப்பு துறைகள் இணைந்து 2 நாட்கள் நடைபெறும் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகையை தொடங்கினர். இந்த ஒத்திகை நாளையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒத்திகையின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் கடலூர் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடல் வழியாக சட்டவிரோதமாக யாரேனும் நாட்டிற்குள் நுழைகிறார்களா, தீவிரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் பதுங்கி உள்ளனரா, சந்தேகத்திற்கு இடமான படகுகள் மற்றும் நபர்கள் உள்ளனரா என்பது தொடர்பாக விரிவான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் கடலோர கிராமங்கள், மீனவ குடியிருப்புகள், மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் படகு நிறுத்துமிடங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். மீனவர்களின் அடையாள அட்டைகள், படகுகளின் பதிவு ஆவணங்கள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டதுடன்
பாதுகாப்பு நடைமுறைகளும் கண்காணிக்கப்பட்டன. அவசர நிலைகளின் போது பல்வேறு துறைகள் இணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும், தகவல் பரிமாற்றம் மற்றும் மீட்புப் பணிகளை எவ்வாறு விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஒத்திகையில் செயல் விளக்க பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் பாதுகாப்புத் துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது கடலோர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை மூலம் கடலோர பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்துவதுடன் அவசர நிலைகளை திறம்பட கையாளும் வகையில் பாதுகாப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்திறனும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. பராமரிப்பின்றி பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், ஒப்பந்த ஊழியர்களுக்கு 15 நாட்களுக்கும் குறைவாக பணி வழங்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டி பிஆர்டிசியை சீரமைக்க கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவை தொடர்ந்து குறைந்து வருகிறது. போதிய பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாத காரணத்தால் ஏராளமான பேருந்துகள் பணிமனைகளில் பழுதடைந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சுமார் ரூபாய் 4.5 லட்சமும், காரைக்காலில் ரூபாய் 2.5 லட்சமும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதன் நேரடி விளைவாக நிரந்தர தினக்கூலி, ஒப்பந்த மற்றும் வவுச்சர் அடிப்படையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மாதத்தில் 15 நாட்களுக்கும் குறைவாகவே பணி வழங்கப்படுகிறது. இதனால் அவர்களின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடும்பங்களின் வாழ்வாதாரம் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் பிஆர்டிசியில் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கழக பேருந்தில் பயணம் செய்ய ஃபேமிலி பாஸ் வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் குரூப்பில் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் முழு மாத ஊதியம் பெறும் வகையில் பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குமுளி வழித்தட பேருந்துக்கு 2 ஓட்டுநர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தோழர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தேவநாதன், வடிவேல், தமிழ்ச்செல்வன், கலைவாணன், விஜயராகவன், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், கலியபெருமாள், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கடைசி படம் கண்களில் கண்ணீர், மனதில் கொண்டாட்டம். ஜனநாயகன் வெளியிட்டால் உற்சாகத்தில் ரசிகர்கள். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியானது. இதையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணி முதல் படம் திரையிடப்பட்டது. திரையரங்குகள் முன்பு திரண்ட ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் விஜயின் பேனர்களுக்கு பாலபிஷேகம் செய்து தேங்காய், பூசணிக்காய் உடைத்து, கற்பூரம் ஏற்றி, ஆரத்தி எடுத்து, மேலதாளம் முழங்க, நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் ரசிகர்கள் கூறுகையில், விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் மகிழ்ச்சியோடு சேர்ந்து வேதனையும் உள்ளது. சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலாவது அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்று உருக்கமாக தெரிவித்தனர். மாவட்ட நெடுஞ்சாலை பாதுகாப்பு பணிக்குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற ஆணையத்தின் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட நெடுஞ்சாலை பாதுகாப்பு பணிக்குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்றன. சென்ற 12/6/2026 அன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரிவாக விவாதித்தார். மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், துணை மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, போக்குவரத்து துறை, நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
இக்கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் வெகுநாட்கள் பழுதாகி நிற்கும் வாகனங்களை அகற்றுவதற்காக வகுக்கப்பட்டுள்ள நிலையான செயல்முறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். மேலும் விபத்து ஏற்படும் அபாய பகுதிகளை அடையாளம் கண்டு மறுபடியும் அங்கு விபத்து ஏற்படா வண்ணம் பணிகளை மேம்படுத்துதல் மற்றும் சாலை பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அனுமதியில்லா வாகன நிறுத்தங்களை தடுத்தல், அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பேனர்கள் மற்றும் கட்டவுட்டுகளை அகற்றுதல், தேசிய நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துதல் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கும் மதுபான கடைகளை வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒழுங்குபடுத்துதல், மினி வேன்களில் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள உணவு கடைகளை அப்புறப்படுத்துதல் ஆகிய பணிகளையும் சம்பந்தப்பட்ட துறைகளும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டார். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவை ஒட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி மூல மந்திர யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள புகழ்பெற்ற திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அன்னை மங்கள வாராகியின் ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 10 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது. இதன் நிறைவு நாளான ஜூலை 23 வியாழக்கிழமை ஸ்ரீ வாராகி நவராத்திரியை முன்னிட்டு மூலமந்திர யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய யாகத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 9 சுமங்கலிகளுக்கு சுவாசினி பூஜை நடைபெற்றது. பின்னர் மகா பூர்ணாகுதி, கலசாபிஷேகம் ஆகியவை நடைபெற்றன. மாலை நேரத்தில் அன்னை வாராகி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் வாராகி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் உபயதாரர்களாக சாந்தகுமாரி கேட்டரிங் சர்வீஸ் உருவையாறு பழனிவேலு, செவ்வந்தி, சாந்தகுமாரி அகிலன், பழனிராஜன் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக ASR ரமேஷ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னை வாராகியின் அருளை பெற்றனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்காஞ்சி ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் மக்களவையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் மக்களவையில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின்சார தேவை, எல்னினோ உள்ளிட்ட வானிலை மாற்றங்களால் உருவாகும் சவால்கள், நிலக்கரி கிடைப்புத்தன்மை, மின்சார விநியோக பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒருங்கிணைப்பு மற்றும் நாட்டின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கேள்விகளை எழுப்பினார். அதற்கு ஒன்றிய அரசின் மின்துறை அமைச்சர் மனோகர் லால் அவர்கள் பதிலளித்தார். ஒன்றிய அரசின் மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள் பதிலில் நாட்டில் போதுமான அளவில் மின்சாரம் கிடைப்பதாகவும் 2026 ஜூன் நிலவரப்படி நாட்டின் மொத்த நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் 548.86 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
2014 ஏப்ரல் முதல் 324.7 ஜிகாவாட் புதிய மின் உற்பத்தி திறன் சேர்க்கப்பட்டதன் மூலம் மின் பற்றாக்குறை நிலை நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதே காலத்தில் 2,18,267 சுற்று கிலோமீட்டர் மின் பரிமாற்ற கோடுகள், 9,47,405 MVA மின் மாற்றுத்திறன் மற்றும் 84,390 மெகாவாட் இடை மாநில மின் பரிமாற்றத்திறன் உருவாக்கப்பட்டுள்ளதால் மொத்த இடை மாநில மின் பரிமாற்றத்திறன் 1,20,340 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எல்னினோ தாக்கத்தால் மின்சார தேவை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாகவும் 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரை உச்சபட்ச மின் தேவை கடந்த ஆண்டை விட சுமார் 12% உயர்ந்துள்ளதாகவும் 2026 மே மாதத்தில் 270.8 ஜிகாவாட் என்ற நாட்டின் வரலாற்றிலேயே அதிகபட்ச உச்ச மின் தேவை வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டதுடன் 2026 ஜூலை மாதத்தில் அகில இந்திய உச்ச மின் தேவை 270 ஜிகாவாட்டை 2 முறை கடந்த போதிலும் அவையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் 2026 ஜூலை மாதத்தில் 103.7 ஜிகாவாட், அதாவது சூரிய மின்சாரம் 75 ஜிகாவாட், காற்றாலையின் மூலம் 28.7 ஜிகாவாட் என்ற சாதனை அளவிலான புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உற்பத்தி பதிவாகி உள்ளதாகவும் கூறினார். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய போதுமான நிலக்கரி கையிருப்பு, எரிபொருள் போக்குவரத்து, மின் உற்பத்தி மற்றும் பரிமாற்றத்திறன் மேம்பாடு, அனைத்து மின் உற்பத்தி வளங்களையும் முழுமையாக பயன்படுத்துதல், நீர்மின் உற்பத்தியை உச்ச நேர தேவைக்கேற்ப திட்டமிடுதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பேட்டரி மின் சேமிப்பு அமைப்புகளை விரைவாக மின் வலையமைப்புடன் ஒருங்கிணைத்தல், வேளாண் மின் தேவையை பகல் நேர சூரிய மின் பயன்பாட்டிற்கு மாற்றுதல், எரிசக்தி சிக்கன நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், நிலக்கரி விநியோகத்தை மின்துறை, நிலக்கரித்துறை, ரயில்வே உள்ளிட்ட துறைகள் இணைந்து தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் உச்ச மின் தேவை காலங்களில் அனல் மின் நிலையங்களின் பராமரிப்பை குறைத்தல் உள்ளிட்ட குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். 2026 ஜூலை 18 நிலவரப்படி அனல் மின் நிலையங்களில் 41.4 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பு இருப்பதால் 85% நிலைய சுமை காரணி அடிப்படையில் 13 நாட்களுக்கு போதுமான இருப்பு உள்ளதாகவும் கூறினார். தீன்தயாள் உபாத்யாய கிராம் ஜோதி யோஜனா, ஒருங்கிணைந்த மின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் பிரதம மந்திரி சகஜ் பிஜ்லி ஹர் ஹர் யோஜனா ஆகிய திட்டங்களின் கீழ் ரூபாய் 1.85 லட்சம் கோடி மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 18,374 கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டதுடன் 2.86 கோடி குடும்பங்களுக்கு மின் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் சராசரி மின் விநியோக நேரம் 12.5 மணி நேரத்தில் இருந்து 22.6 மணி நேரமாகவும், நகர்ப்புறங்களில் 22.1 மணி நேரத்திலிருந்து 24.4 மணி நேரமாகவும் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். தேசிய அளவில் மின் விநியோக நிறுவனங்களின் தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்பு 22.62% 15.04% குறைந்துள்ளதாகவும், ஒரு யூனிட் மின்சாரத்தின் சராசரி வழங்கல் செலவு மற்றும் வருவாய் இடைவெளி 0.78 ரூபாயிலிருந்து 0.06 குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2025 ஜூலை 29 அன்று நாட்டின் மொத்த மின்சார தேவையில் 51.5% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யப்பட்டதுடன் 2025-2026 ஆண்டில் 64,695 மெகாவாட் புதிய மின் உற்பத்தி திறன், அதில் 50,905 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றத்தையும் வலுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஒன்றிய அரசின் மின்துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார். தேசிய சிபிஆர் தினத்தை முன்னிட்டு ராக் பீச்சில் பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் சிபிஆர் பயிற்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் அவசர சிகிச்சை தொழில்நுட்பத்துறையை ஒருங்கிணைத்து விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ஏவிஎம்சி திறன் பயிற்சி ஆய்வகத்துடன் ஸ்கில்ஸ் லேப் இணைந்து தேசிய சிபிஆர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராக் பீச்சில் பொதுமக்களுக்கான நேரடி சிபிஆர் செயல் விளக்க நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி
அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டார் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிபிஆர் செய்யும் சரியான முறை, உயிர்காக்கும் தொடர் செயல்முறை, திடீர் மாரடைப்பை விரைவாக கண்டறிதல், உடனடி மார்பு அழுத்தம் அளித்தல் மற்றும் அவசர மருத்துவ சேவையை உடனடியாக அழைப்பதன் அவசியம் குறித்து நேரடி விளக்கங்களை ஆர்வமுடன் பார்வையிட்டனர். திடீர் மாரடைப்பு போன்ற அவசர நிலைகளில் உயிரை காப்பாற்றும் இதய நுரையீரல் உயிர்ப்பிப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துவதும், அவசர நேரங்களில் உடனடியாக செயல்படும் உயிர்காக்கும் திறன்களை மக்களுக்கு கற்பிப்பதுமே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். மேலும் 50 பொதுமக்கள் நேரடியாக கைகளால் செய்து கற்கும் சிபிஆர் பயிற்சியில் பங்கேற்று பயிற்சி பொம்மைகள் மீது சிபிஆர் செய்து பயிற்சி பெற்றனர். அனுபவம் மிக்க பயிற்றுனர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த செயல்முறை பயிற்சி அவசர சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் திறனை பொதுமக்களிடம் உருவாக்கியது. இந்த நிகழ்ச்சியை விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த 35 மாணவர்கள் மற்றும் 3 பேராசிரியர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தினர். அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் குழுப்பணி இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உயிர்காக்கும் முதல் உதவி குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் பரப்பி ஒவ்வொருவரும் ஒரு உயிரை காப்பாற்றும் நபராக மாறலாம் என்ற சமூக பொறுப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஒரு உயிர் ஒரு செயல் மாற்றத்தை உருவாக்குங்கள். உங்கள் கைகள் ஒரு உயிரை காப்பாற்றும். சிபிஆர் கற்றுக்கொள்ளுங்கள். உயிர்காக்கும் நாயகர்களாக மாறுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பத்துறையின் பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் ஜெயசூர்யா, உதவி பேராசிரியர்கள் ஹரிபிரசாத், தருண்குமார் ஆகியோர் மாணவர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் ஆச்சாரியா சம்பூர்ண வித்யாலயா பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தொடங்கப்பட்டதை அடுத்து திருக்காமேஸ்வரர் கோயிலில் தூய்மை பணி நடைபெற்றது. வில்லியனூர் ஆச்சாரியா சம்பூர்ணா வித்யாலயா பள்ளியில் மாணவர்களுக்கான நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தொடக்க விழா ஆச்சாரியா கல்விக் குழும தாளாளர் டாக்டர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றது. முகாம் தொடக்க விழாவை தொடர்ந்து வில்லியனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலில் மாணவர்கள் சார்பில் தூய்மை மற்றும் சுத்தம் செய்யும் சமூக பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கோயில் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியை சித்தாந்த ரத்தினம் AM கோமதி அம்மையார் திருவாசக முற்றோதல் குழு தொடங்கி வைத்தார். JCI பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினார். ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சரவணன் அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ முன்னாள் தலைவர் சுந்தர வடிவேலு, அரும்பார்த்தபுரம் ரத்தின விநாயகர், ஆச்சாரியா சரவணன், ஒருங்கிணைப்பாளர் ராமன், குமுகாய நண்பர்கள் வட்டம் ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், பாகூர் லயன்ஸ் கிளப் தலைவர் விஜயன், ஆச்சாரியா பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் அசோக்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். சமூக பொறுப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடம் வளர்க்கும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தொடக்க விழாவும் தூய்மை பணியும் சிறப்பாக நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்வதுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. புதுச்சேரி கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை தொடக்கம். பராமரிப்பின்றி பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தம். ஒப்பந்த ஊழியர்களுக்கு 15 நாட்களுக்கும் குறைவாக பணி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. PRTCயை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.